ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய பேர் வந்து இந்த சேனலுக்கு வந்து புதுசாக வரும்போது என்ன கேட்பாங்கன்னா, இந்த சேனலில் இருக்கிற நிறைய வீடியோஸ் இருக்குது, நான் எப்படி வந்து ஒவ்வொரு வீடியோ நான் வந்து பார்க்கணும், அந்த ஃப்ளோ எந்த ஃப்ளோவில் நான் பார்த்தா எனக்கு வந்து பெட்டராக நான் வந்து கற்றுக்க முடியும் அப்படி நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம சேனலில் என்ன கவர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம்னா, ஊப்ஸ், C++, ஜாவா, பைத்தான், ஆண்ட்ராய்டு, HTML, JavaScript, Selenium, MySQL, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன்ஸ், இந்த மாதிரி நிறைய திங்ஸ் வந்து நிறைய சாஃப்ட்வேர் கோர்சஸ் நம்ம வந்து தமிழ்லேயே எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ இது யார் எடுக்கிறா, இந்த கோர்சஸ்லாம் யார் எடுப்பா, அந்த மாதிரி உங்களுக்குலாம் டவுட் வந்துட்டு இருக்கும். ஸோ இது என்னென்னா, இதில் சம் பார்ட் ஆஃப் கோர்சஸ் வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன். ரிமைனிங் பார்ட் ஆஃப் கோர்சஸ்லாம் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து அந்தந்த ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு நம்மளோட சேனலுக்கு வந்து எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் நம்மளோட சேனலோட ஒரு இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ வந்து நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து இந்த ஃபஸ்ட் டைம் வியூவராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், நான் வந்து ஊப்ஸ் படிக்கணுமா, C படிக்கணுமா, இல்லை ஜாவா படிக்கணுமா, என்ன படிக்கணும் உங்களுக்கு தெரியாமல் இருந்துக்கலாம். ஸோ அதுக்கான ஆன்சர் இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து ஒரு ஃப்ரெஷராக இருக்கிறீங்கன்னா நீங்கள் ஊப்ஸ் அண்ட் C வந்து மேண்டேட்ரியாக நீங்கள் வந்து கற்றுக்கணும். ஸோ ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தோன்னா C வந்து ரொம்ப 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 முக்கியமானது. ஸோ அதுலேயும் பாயிண்டர்ஸ் கான்செப்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ Cயை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு ஜாவாவுக்கு நீங்கள் வந்து போகிறீங்கன்னா உங்களால் ஜாவா கற்றுக்க முடியும். C கற்றுக்காமலேயே நீங்கள் வந்து ஜாவா கற்றுக்க முடியும். ஆனால் நீங்கள் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து உங்களுக்கு என்ன ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னா, ஃபஸ்ட்டு ஊப்ஸ் அண்ட் Cயில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க. முடிஞ்சால் C++ம் கற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஜாவா இல்லை பைத்தான். ஸோ எப்படின்னா, இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், என்னென்னா எனக்கு வந்து இன்றைக்கி கூட என்னென்னா இன்ஸ்டாகிராமில் ஒரு பர்சன் வந்து மெசேஜ் பண்ணியிருப்பேன், நான் ஜாவா கற்றுக்கணுமா பைத்தான் கற்றுக்கணுமா, ஜாவா கற்றுக்கினா பெட்டரா பைத்தான் கற்றுக்கணுமா பெட்டரானு இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்திருக்கும். ஸோ என்னென்னா, எப்போவுமே வந்து ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் லாங்குவேஜ் தான். இப்போ என்னென்னா தமிழ், தெலுங்கு, மலையாளம் இந்த மாதிரி லாங்குவேஜஸ் இருக்க மாதிரியே வந்து C++, ஜாவா, பைத்தான் இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா ஒரு ஃபண்டமெண்டல்ஸை நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக கூட எப்போ வேணாலும் கற்றுக்கலாம். ஸோ ஜாவா ஆர் பைத்தான், ஸோ ஜாவாவா பைத்தானா கேட்கும்போது அது டிபெண்ட்ஸ். இப்போ என்னென்னா, எனக்கு வந்து மோஸ்ட்லி நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் ஜாவா தான் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த ஸ்டேஜில் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ணும்போது நிறைய கம்பெனிஸ் ஜாவா தான் யூஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. பைத்தான் இப்போ தான் வந்து நிறைய கம்பெனிஸில் அடாப்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ பைத்தானா ஜாவானான்னு கேட்டால், பைத்தான் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நிறைய அகாடமிக் ரிசர்ச்சர்ஸ் வந்து பைத்தான் யூஸ் பண்ணி தான் நிறைய திங்ஸை டெவலப் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா பைத்தானில் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. என்னென்னா நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸ் இருக்குது. ஸோ நிறைய ஃப்ரேம் ஒர்க்ஸில் பொறுத்த வரைக்கும் நிறைய ML அல்காரிதம்ஸ், மிஷின் லேர்னிங்லாம் பார்த்தோன்னா அவங்கள வந்து ஃப்ரேம் ஒர்க்காக கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் நீங்கள் கால் பண்ணிங்கனாவே, அந்த மெத்தட்ஸை கால் பண்ணாவே, அந்த லைப்ரரிஸை அக்சஸ் பண்ணாவே உங்களால் வந்து மிஷின் லேர்னிங்கை வந்து உங்களோட அப்ளிகேஷனை ஈஸியாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். அதனால தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, கம்பெனிஸ் வந்து ஸ்லோவாக வந்து ஜாவாலேருந்து பைத்தானுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மைக்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இருக்க ஸ்டேஜில் ஜாவா வந்து அப்பர் ஹேண்டில் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஜாப் ஃபோக்கஸில் நீங்கள் வந்து ஒரு லாங்குவேஜை நான் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஜாவாவை வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து ரிசர்ச் பண்ணணும், ஓப்பன் சோர்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கு நான் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணணும், எனக்கு வந்து அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பைத்தான் போடுறது பெட்டர். இல்லை எனக்கு வந்து ரெண்டுமே நான் கற்றுக்கிறேன்னா வெல் அண்ட் பெட்டர், அது வந்து ப்ராப்ளமே இல்லை. சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன்ஸ். ஸோ சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப மேண்டேட்ரியான ஒரு கோர்ஸு. அதை பொறுத்த வரைக்கும் யார் வந்து கற்றுக்கணுன்னா, ஒரு காலேஜில் நீங்கள் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து கன்ஃபார்மாக சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன்ஸ்லேருந்து கொஸ்டின் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒன்ஸ் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரிக்கு போயிட்டீங்கன்னா அங்கே நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி தான் பெட்டராக உங்களால் ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ண முடியும். ஸோ இது வந்து சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன்ஸ் வந்து மேண்டேட்ரி. எப்படி ஊப்ஸ் அண்ட் C வந்து மேண்டேட்ரி, சாஃப்ட்வேர் டிசைன் பேட்டர்ன்ஸும் ஒரு மேண்டேட்ரி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா HTML, CSS, JavaScript இது எல்லாமே பார்த்தா ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்மெண்ட். ஸோ ஃப்ரண்ட் எண்டில் நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து நிறைய டவுட்ஸ் இருக்கும், ஃப்ரண்ட் எண்டுன்னா என்னது, பேக் எண்ட்னா என்னது. இப்போதைக்கு என்னென்னா, ஃப்ரண்ட் எண்ட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு வெப் ப்ரௌசர் யூஸ் பண்ணீங்க, Amazon.in, Amazon.comல போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் பார்க்குறீங்களே, என்ன பார்க்குறீங்க, ஒரு கார்ட்டை பார்க்குறீங்க, ப்ராடக்ட்ஸை பார்க்குறீங்க. இது எல்லாமே எப்படின்னா, நீங்கள் பார்க்குறதெல்லாம் மோஸ்ட்டாக வந்து ஃப்ரண்ட் எண்டு யூஸ் பண்ணி டெவலப் பண்ணியிருப்பாங்க. HTML, CSS, JavaScript அதோட ஃப்ரேம் ஒர்க்ஸ் யூஸ் பண்ணிட்டு டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ பேக்கெண்டில் நடக்கும்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து என்ன பண்ணீங்க, ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்கன்னா அதுக்கான ட்ரான்சாக்ஷன், அதோட பிஸ்னஸ் லாஜிக் அதெல்லாமே பேக்கெண்டில் நடந்திருக்கும். ஸோ பேக்கெண்டில் மோஸ்ட்டாக சப்போர்ட் பண்ணுற லாங்குவேஜஸ் பார்த்தோன்னா ஜாவா, பைத்தான் இதெல்லாமே பேக்கெண்டில் சப்போர்ட் பண்ணுற லாங்குவேஜஸ்ன்னு சொல்லலாம்.
ஸோ HTML CSS JavaScript கற்றுக்கணுமா கற்றுக்கூடாதா, இதுவும் டிபெண்ட்ஸ். எப்போவுமே என்னன்னா எல்லாமே கற்றுக்கினா பெட்டர் தான். ஆனால் HTML CSS JavaScriptனா எனக்கு வந்து ஃப்ரண்ட் எண்டில் நல்லா டெவலப் பண்ணணும், நான் ஃப்ரண்ட் எண்ட் டெவலப்பர் ஆகணும்னா நீங்கள் HTML CSS JavaScript கற்றுக்கலாம். இது மேண்டேட்ரி இல்லை, இது வந்து கற்றுக்கினா பெட்டர். ஸோ இது யாருக்குன்னா, நான் வந்து ஒரு 1 year எக்ஸ்பீரியன்ஸ். நான் என்னென்னா, நான் ஒரு காலேஜ் முடிஞ்சிச்சு, நான் காலேஜ் முடிஞ்சு ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஜாயின் பண்ணிட்டேன். அங்கே வந்து எனக்கு வந்து ஒரு ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக எனக்கு வந்து டெசிக்னேஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டைமில் நீங்கள் மேண்டேட்ரிக்காக கற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா உங்களோட டெசிக்னேஷன் இதுதான். ஸோ அந்த ரோல், உங்களோட ரோல் டே டு டே ஜாபே வந்து பார்த்தோன்னா ஃப்ரண்ட் அண்ட் டெவலப் பண்ணுறது தான். அதனால் அந்த டைமில் நீங்கள் HTML CSS JavaScript கற்றுக்க தான் ஆகணும். காலேஜ் பீரியடில் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது, ஸோ அப்படின்னா நீங்கள் வந்து கற்றுக்கலாம். ஸோ இது காலேஜ் பீரியடில் மேண்டேட்ரி இல்லை. பட் ஒன்ஸ் நீங்கள் வந்து கம்பெனியில் ஸ்டெப் இன் பண்ணிட்டீங்களா, அந்த டைமில் எனக்கு வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்பராக வந்து எனக்கு வந்து அசைன் ஆகிருக்க ரோல், அப்போ மேண்டேட்ரி நீங்கள் கற்றுக்க தான் ஆகணும். இது எல்லாமே நம்ம வந்து நம்மளோட சேனலில் கோர்சஸ் கவர் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தா ஆண்ட்ராய்டு. ஸோ ஆண்ட்ராய்டு வந்து இப்போ பார்த்தா ட்ரெண்டிங்காக இருக்குது. யார் எடுத்தாலும் கூட நான் ஆண்ட்ராய்டு டெவலப்பர் ஆகணும். ஸோ நிறைய பேர்கிட்ட கேட்போம், நீங்கள் வந்து என்ன ஆகணும், ஆண்ட்ராய்டு டெவலப்பர் ஆகணும். ஸோ ஆண்ட்ராய்டு டெவலப்பர் என்ன பண்ணுவாங்க? ஸோ ஆண்ட்ராய்டு டெவலப்பரும் என்னென்னா, இப்போ நான் என்ன சொன்னால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் அண்ட் மாதிரி, ஆண்ட்ராய்டுனா நம்ம மொபைல் ஆப்ஸ் டெவலப் பண்ணுறது தான், ஆப் டெவலப் பண்ணுறவங்கள தான் ஆண்ட்ராய்டு டெவலப்னு சொல்லுவாங்க. ஸோ ஆண்ட்ராய்டு பொறுத்த வரைக்கும் இப்போ 2 லாங்குவேஜஸ், பேக் எண்டில் 2 லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணிட்டு சப்போர்ட் இருக்குது. ஒன்று ஜாவா, இன்னொன்று காட்லின். அது காட்லின் பொறுத்த வரைக்கும் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்துருக்கு. இஃப் சப்போஸ் உங்களால் காட்லின் வந்து நல்லா கற்றுக்க முடியுதுன்னா, அது வந்து ஒரு ஆடட் பெனிஃபிட். என்னென்னா, சில கம்பெனிஸ்லாம் எனக்கு வந்து காட்லின் டெவலப்பர் வேணும்னு சொல்லுவாங்க. காட்லின் கற்றுக்கிறவங்க வந்து ரொம்ப கம்மி பேர் இருந்திருக்கலாம். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு வந்து ஆடட் பெனிஃபிட். ஸோ நம்மளோட சேனலில் காட்லினும் கவர் பண்ணியிருக்கிறோம். எல்லாமே தமிழில் தான். ஸோ பேசிக்காக நெக்ஸ்ட்டு பார்த்தா MySQL. ஸோ டேட்டாபேஸ் பொறுத்த வரைக்கும் மேண்டேட்ரி, அதுவும் மேண்டேட்ரி. என்னென்னா, அதுவும் வந்து ஒரு இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து மேண்டேட்ரியான கோர்ஸ் பார்த்தா MySQLன்னு நம்ம சொல்லலாம். ஸோ டேட்டாபேஸ் சொல்லலாம். டேட்டாபேஸஸ் கீழே வந்து நிறைய இது இருக்குது. MySQL, அதுக்கப்புறம் வந்து PostgreSQL, இந்த மாதிரி நிறைய திங்ஸ் இருக்குது. MySQL வந்து அதுவும் டாப் எண்ட். எப்படி ஜாவா பைத்தானா நான் வந்து ஜாவா வந்து அப்பர் ஹேண்ட்னு சொல்லணும், அதே மாதிரி வந்து MySQL வந்து அப்பர் ஹேண்ட். ஸோ இதுவும் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டா ஆகணும். அதுக்கப்புறம் PHP. ஸோ PHP பொறுத்த வரைக்கும் ஒரு வெப்சைட்டை நான் வந்து ஃப்ரம் ஸ்க்ராட்ச்லேருந்து நான் டெவலப் பண்ணணும், அந்த ஒரு மோட்டிவில் நீங்கள் வந்து இருக்கிறீங்கன்னா PHP நீங்கள் வந்து கற்றுக்கோங்க. ஸோ PHP பொறுத்த வரைக்கும் இப்போது வந்து மோஸ்ட் ஆஃப் தி, இப்போ என்னன்னா ஆன்லைனில் நிறைய வெப்சைட்ஸை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. டே டு டே லைஃப்பில் வந்து நீங்கள் வந்து நிறைய வெப்சைட்ஸை ப்ரௌஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அதில் மோஸ்ட் ஆஃப் தி வெப்சைட்ஸ் வந்து பொறுத்த வரைக்கும் PHP பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்னா PHP பேஸ் பண்ணி ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை டெவலப் பண்ண தான் இந்த CMS, கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் டூல், சம்திங் கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் WordPress வந்து PHP பேஸ் பண்ணி தான் வந்து டெவலப் ஆகிருக்கு. அந்த WordPress பேஸ் பண்ணி நிறைய பீப்புள் ஈஸியாக வந்து வெப்சைட்டை வந்து டெவலப் பண்ணலாம். உங்களுக்கு கோடிங் நாலேஜ் இல்லைன்னாலும் கூட WordPress யூஸ் பண்ணிவிட்டு உங்களால் வந்து ஒரு வெப்சைட்டை வந்து வித்தின் ஃபியூ மினிட்ஸில் டெவலப் பண்ண முடியும். ஸோ அவ்வளோ ஒரு ஃப்ளெக்சிபிலிட்டி கொடுத்து இருக்கிறது தான் WordPress ஃப்ரேம் ஒர்க். அந்த WordPress ஃப்ரேம் ஒர்க் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா PHP பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ PHP கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களால் ஈஸியாக வெப்சைட்டை டெவலப் பண்ண முடியும். ஸோ இதெல்லாமே நம்மளோட கோர்ஸில் நம்மளோட வீடியோஸ் வந்து எப்படி வச்சுருப்போம்னா, நம்ம வந்து ப்ராப்பராக வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம். ஒவ்வொரு ப்ளேலிஸ்ட்டாக வச்சுருப்போம். ஒவ்வொரு ப்ளேலிஸ்ட்லேயும் வந்து வீடியோஸ் வந்து ஒவ்வொரு வீடியோக்கும் நெக்ஸ்ட் வீடியோக்கு வந்து சிங்க் இருக்கும், விச் மீன்ஸ் வந்து அந்த ஆர்டர் மெயின்டைன் ஆகிருக்கும். ஸோ எல்லா லிங்க்ஸும் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். இன்னொரு நோட் என்னென்னா, நம்மளோட சேனலில் பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோஸ் எல்லாமே பார்த்தோன்னா வேரியஸ் எக்ஸ்பர்ட்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் நான் என்ன பண்ணேன்னா, பண்டில் கோர்ஸ் மாதிரி 12 கோர்சஸ் வந்து ஒரு பண்டிலாக வந்து வச்சுட்டு யூடமியில் நான் வந்து செல் பண்ணுறேன். அதோட ப்ரைஸ் பார்த்தா ₹490. ஸோ நீங்கள் கேட்பீங்க, நான் எதுக்கு பண்டில் வாங்கணும், யூடியூப்பில் உங்களோட சேனல்லேயே எல்லா வீடியோஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எல்லா வீடியோஸ் இருக்காது. என்னென்னா பேசிக், நான் எப்படி பண்ணியிருப்பேன்னா, ஒரு கோர்ஸ் வந்து பேசிக், இன்டர்மீடியட், அட்வான்ஸ்னு 3 இதுவாக பிரிச்சிருப்பேன். பேசிக்கில் எல்லாமே பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம யூடியூப் சேனலில் நீங்கள் ஃப்ரீயாக பார்த்துக்கலாம். நான் பேசிக் வீடியோஸ்லாம் பார்த்துட்டேன், எனக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு நான் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து அந்த பண்டில் கோர்ஸ், ஸோ அந்த 12 கோர்ஸ் பண்டில் வந்து நீங்கள் வந்து பை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ எல்லா லிங்க்ஸும் நான் இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துட்றேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.